வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைன் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வெட்டிங் ஃப்ளெக்ஸ் டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காரு, ஆனால் வெட்டிங் ஃப்ளெக்ஸ் டிசைன் எப்படி பண்ணலான்னு ஒரு வீடியோ போடுங்கன்னு. ஸோ அவருக்காக தான் சிம்பிளாக நான் எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டிங் ஃப்ளெக்ஸ் டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு சில பார்ட்ஸ், அதாவது ஒரு சில டெக்ஸ்டெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஏன்னா நம்ம டைப் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் டைம் ஆகுது. நிறைய பேர் டைம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னொன்று அந்த டைம் ஆகுறதும் ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, ஏன்னா நீங்கள் தெளிவாக சொல்லித்தரீங்க. ஸோ இருந்தாலும் நான் பாருங்கள் ஒரு சிலதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபைல் உங்களுக்கு வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்புக்கு வாங்க. நான் உங்களுக்கு இந்த ஃபைல் PSD ஃபைல் உங்களுக்கு நான் தரேன், சரிங்களா? வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அட்டாச் பண்ணி விட்றேன், ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணுங்கிறத டெக்ஸ்ட்டு இதெல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க, சரிங்களா? ஓகேவா? இனி பேக்ரவுண்ட் செட் பண்ணணும். அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு போய் எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைன் சைஸ் இப்போ வந்து கிளைண்ட் பார்த்தீங்கன்னா 8x6 அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை 10x6 அப்படி கேட்குறாங்கன்னா 10 இன்ச் வச்சுக்கோங்க, 6 வச்சுக்காங்க, ரெசல்யூஷன் 600 வச்சுக்காங்க, CMYK மோடுங்க, சரிங்களா? எப்போவுமே நான் இப்போ இது வந்து எப்போவுமே பிரிண்ட்டுங்கன்னா CMYK மோடு தான். நான் இப்போ டிசைன் பண்ணுறங்காட்டிக்கு RGBயில் வச்சுக்கிறேன். இல்லை கடைசியாக கூட நீங்கள் JPG பண்ணிவிட்டு CMYK மோடுக்கு மாற்றிக்கலாம், ஓகேவா? இப்போ 10x6 600 ரெசல்யூஷன் வச்சிங்கன்னாவே போதும், சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது ஃப்ளெக்ஸ் டிசைன். இதில் ஒரு சைலண்டில் ஃபோன் சைலண்டில் போட்டுடலாம், ரெக்கார்ட் ஆகும்போது வந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சைஸ் 10x6 எடுத்து வச்சுட்டோங்க. இதில் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணணும். அதில் எப்படி கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது ரொம்ப சிம்பிள் தாங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு லைட் கலர், ஒரு டார்க் கலர், சரிங்களா? வேணுங்கிற இடத்துல கொஞ்சம் நகர்த்திக்கலாம். டெக்ஸ்டெல்லாம் இந்த பக்கம் நான் போடணும், அதனால் தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக அந்த இடத்துல லைட் கலர் விட்டுருக்கேன். இந்த இடத்துல டார்க் கலர். இந்த இடத்துலையுமே ப்ரஷ் எடுத்துக்கலாம். சாஃப்ட் ப்ரஷ் இல்லை ஹார்ட் ப்ரஷ் எது ஒன்று எடுத்துக்கலாங்க. சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க எப்போவுமே, சரியா? அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட்டு கீழே கொடுக்க போகிறேன், அதனால் நான் ஒரு மார்க்கிங் வச்சுக்கிறேன். இங்கே எப்போவுமே 100 வச்சுக்கோங்க. இதெல்லாம் வேண்டாம். ஒப்பாசிட்டி ஒரு ரொம்ப பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கா, கொஞ்சம் கம் பண்ணிக்கலாம். டார்க் ரெட் எடுத்துக்கலாம். இந்த கலர் தான் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணால் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் பிளாக், அப்படியே அந்த ரெட்டோட வந்து மிங்கிள் ஆகிற மாதிரி, சரிங்களா? போதும். இதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுடலாங்க. பாக்ஸ் போட்டு லைட் கலர்ஸே அடிச்சு விட்டுடலாம். அதாவது இது கூட வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த கலர் வேண்டாம், ஓகே. இதுலேருந்து இன்னொரு சின்னதாக ஒரு பார்டர், சரிங்களா? பார்டர் கட்டுறோம். பார்டர் உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு லைட்டாக ப்ளூ கலர் வைக்கிறேன். அதுக்கப்புறம் மாற்றுறதுன்னா மாற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வச்சுட்டு லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டுருங்க. Ctrl I போட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் நல்லா இருக்குது. ப்ளூக்கு ஆப்போசிட்டில் வரும்போது இது கலர் நல்லா இருக்குது. Ctrl I போட்டேங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் பின்னாடி ஏதாவது செட் பண்ணோன்னா அது ஃபைனலாக பார்த்துக்கலாம். இப்போது Ctrl R. இப்போ இந்த டெக்ஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து இங்கே வைக்கலாம், சரிங்களா? எங்கெங்கே எந்தெந்த டெக்ஸ்ட் கொண்டு வந்து வைக்கலான்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா நான் பார்த்திங்கன்னா இதை கொண்டு வரேன். இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். இது மாதிரி கிரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை எப்படி தெரியுமா நான் கிரியேட் பண்ணேன்?
இப்போ இங்கே 05ன்னு இருக்குங்களா, இங்கே பார்த்துங்க 26ன்னு இருக்கலாங்க. சரிங்களா, 26ன்னு வச்சு ஃபைல் சைஸ் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு இழுத்துக்கலாம். ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆச்சாச்சா. இப்போ ஸ்ட்ரோக்கு லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துக்காங்க, ரெட்டு. அப்புறம் ட்ராப் சைடம். சரிங்களா, ட்ராப் சைடம் ரெட்டு தான் கொடுத்துட்டு நார்மல் கொடுத்துக்காங்க. லேயர் ஸ்டைலில் போயிட்டு ட்ராப் சைடோ கொடுத்துட்டு இது வந்து 100% வச்சுக்காங்க. இங்கே பாருங்கள், இது அப்படி இங்கே நகர்த்துங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் 0வாக இருக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ். சரிங்களா, ரெட் அதை பின்னாடி கொண்டு போயிருங்க, லேயர் பின்னாடி. சரி, இந்த டைப் இது வந்து டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். டேட் மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா போதுங்க. அவ்வளோதான். இதை காப்பி பண்ணுறோம், இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு சனிக்கிழமைனா சனிக்கிழமை அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா போதும். சரிங்களா, ஸோ இப்படி தான் கொண்டு வந்தது. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் தான். இந்த கரு நீங்கள் இது கருவாக கூட போட்டுக்கலாம், இது இப்படி தான் போடணுன்ட்டு இல்லை. சரியா, கொண்டு வந்து இங்கே வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த டைம் உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். சரி, நான் இப்போ இதை கொண்டு வந்து வச்சாச்சுங்க. ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு மணி, ஒரு சின்ன எஃபெக்ட்டுக்காக தான். இந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே நம்ம அந்த ஃப்ளக்ஸ் டிசைனை அழகுபடுத்துறதுக்காக தான். இப்படி வச்சிட்டோம்னா கொஞ்சம் சிரிஸ் பண்ணிக்கலாம், பார்க்குறக்கு அழகாக இருக்கும். சரிங்களா, அந்த இடத்த ஃபில் பண்ண மாதிரியும் இருக்கும், இது பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்லேருந்து எடுத்துக்கலாங்க. சரிங்களா, நெட்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு வேணுங்கிற கலர் பிளாக்ல வரும், நமக்கு வேணுங்கிற கலருக்கு மாற்றி கொண்டு வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, திருமண வாழ்த்துக்கள் இந்த மாதிரிலாம். இது பார்த்திங்கன்னா எப்போவுமே கரெக்டாக ஒரு கண்ட்ரோலார் ரூலர் போட்டு இப்படி வச்சுட்டு இதுக்கு ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டு முன்ன பின்ன இருக்காமல் ஒரே ஈவனாக நேர்கோட்டில் இருந்ததுன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும். பெரிய விஷயமெல்லாம் இல்லைங்க. இப்படி சரிங்களா, இந்த மாதிரி ஒரு நேர்கோடு போட்டுக்காங்க. போட்டிங்கன்னா அது பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஃப்ளக்ஸ் டிசைனில் இங்கே என்ன ஸ்பேஸ் இருக்குதோ அதே ஸ்பேஸ் இங்கேயும் கொடுத்துக்காங்க, பார்க்குறக்கே அழகாக இருக்கும். ஓகேவா. இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டோம். அடுத்தது இடம். அப்படியே கொண்டு வந்தாங்க வச்சேன். சரிங்களா, பார்த்தா ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த படம் எடுத்துக்கலாம். நான் ஏன் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன்னா கிளைண்ட்டோடது நம்ம டிசைன் பண்ணுறப்போ ஃபேஸ் இதாச்சுன்னா அவங்க வருத்தப்படுவாங்கங்களா. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை தவிர்த்தரலாம். சரிங்களா, இப்படி இருக்குது. அடுத்தது பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சிம்பிளான ஒரு டிசைன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்ஸ்ட்டை வச்சு அழகாக கொண்டு வந்துக்கலாம். இது வச்சாலும் சரி, இல்லை பாருங்கள், இதை கொண்டு வந்து இங்கே கீழே வச்சிட்டிங்கனாலும் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி கொண்டு வந்து நீங்கள் வச்சுக்கிட்டாலும் பெட்டராக இருக்கும். எரேஸ் பண்ணி விட்றேன். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்காவது கொண்டு போய் வைக்கணும். அது இங்கே வச்சாலும் சரி, இது எடுத்துகிட்டு
இதையே கொண்டு வந்து இப்படி வச்சாலும் சரி பாருங்க, இப்படி கொண்டு வந்து இப்படி வச்சிடலாம். இது இங்கோட கொண்டு வந்து டெக்ஸ்ட்டை இங்கே கொண்டு வரோம், இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே ஸ்பேஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க, இந்த இது கொண்டு வரோம். நம்ம அவ்வளோ ஐடியா தான் எங்கெங்கே கொண்டு போய் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இந்த பாக்ஸ்க்கு மேலே வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது இங்கே தான் அக்கௌண்ட் இல்லை பாருங்கள், இங்கேயும் கூட நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் இந்த இடத்துல. சரியா? இங்கேயும் கூட இப்போ இங்கே இருக்கிறத இங்கேயும் கூட வச்சுக்காங்க, பார்க்குறக்கு அழகாக தான் இருக்கும். இந்த படத்தை வேணால் கொஞ்சம் நகர்த்திக்கலாம். ஓகேவா? இங்கே அப்பா அம்மா ஃபோட்டோ 4 பேர்த்தோட ஃபோட்டோ இங்கே வைக்கிற மாதிரி இருந்தால் இங்கே இவங்க படம் போட்டுட்டு வாழ்த்தும் அன்பு நெஞ்சங்கள் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். நீங்கள் இங்கே பொண்ணு மாப்பிள்ளை பேர் அடுத்தது இங்கே கொண்டு போயிருங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இருக்கிறத வச்சு எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத இது பண்ணிட்டீங்கன்னா போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது இப்படி வச்சுக்கலாம். இது மேலேயும் இருக்கும், இது மேலேயும் இருக்கும். கொஞ்சம் பெருசும் கூட பண்ணிக்கலாம். சரி, படமும் அடிபடாத மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுவும் படித்த மாதிரி இருக்கும். ஃப்ளக்ஸ் டிசைனில் படிக்கும்போது இங்கே வந்து அப்பா அம்மா ஃபோட்டோ. சரி, இங்கே கொண்டு வந்து இப்படி வச்சுருங்க. இதே கொஞ்சம் இப்படி இருக்கட்டும். இங்கே வாழ்த்தும் அன்பு நெஞ்சங்கள் அப்படிங்கிறது மட்டும் தமிழ் டைப் பண்ணிக்கலாம். நான் ஏன் ஒவ்வொரு டைம் இது பண்ணுறேன்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக வருவாங்க, இதை பார்த்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு தான். இந்த மாதிரி ஓப்பன் ஆகலைன்னா ரெஃப்ரெஷ் கொடுங்க. நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தார், அண்ணா எனக்கு டைப்பிங் வந்து ரிவர்ஸில் விழுகுதுன்னு. நான் அதான் ரிப்ளை பண்ணிடுறேன். இது மாதிரி வந்ததுன்னா ரிஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க. ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணுங்க. கன்வெர்ட். ஓகேவா? அவ்வளோதாங்க. சிம்பிளாக அந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து வச்சாச்சு. சரி, இதுக்கு ஒரு கலர், இங்கே இருக்கிற கலரை ஃபில் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த சாண்டல் கலருக்கு ஆப்போசிட்டில் ப்ரௌன் கலர் கொடுத்தா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இங்கே அப்பா அம்மா பாடம் வச்சாச்சா? இப்போ இந்த போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டு. ஓகே, இப்போ இந்த போர்ஷன் இருக்குது. இந்த போர்ஷனில் என்னென்னா, இப்போ நமக்கு ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இருப்பாங்க, அவங்க ஸ்பான்சர் தான் பண்ணுறாங்க. இது அவங்களுக்கான ஒரு போர்ஷன். பார்த்திங்கன்னா எத்தனை ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் அங்கே கொண்டு போய் வச்சுக்கலாம். பார்த்து வந்துட்டு இதில் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு, சாரி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. அதாவது கண்ட்ரோல் ஜே போட்டு பாருங்கள், கொண்டு வந்து பிளாக் பெஸ்ட்டு கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மிட்டிங்கன்னா ஒரு பார்டர் கட்டின மாதிரி ஆகிடும். ஓகேவா? அது ஒப்பாசிட்டி தான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். லேயரில் போய் ஒப்பாசிட்டி பாருங்கள், இவ்வளோ பண்ணியிருக்கேன். 50 வேணால் 50 வச்சுக்கலாம், இல்லை 20 போகும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? அப்புறம் இந்த 2 லேயர் 14. அதாவது இதுக்கு ஒரு வேணாம் ஒரிஜினல் 100% இருக்குல்லங்க, அதுக்கு ஸ்ட்ரோக் கொடுத்துக்காங்க. செலக்ட் கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரோக் இது வந்துடும். ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொடுங்க போதும், பார்க்குற அளவுக்கு. ஓகேவா? இந்த கலர் இல்லைன்னா பரவாயில்ல, ஏன்னா கொஞ்சம் அடிக்கிற கலராக இருக்குது. இங்கே இருக்கிற கலரை எடுத்துக்காங்க. சரி,
இப்போ இந்த 2 லேயர் மெர்ஜ் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் இ போட்டு பாருங்கள் 2 லேயர் மெர்ஜ் பண்ணியாச்சா? அவ்வளோதாங்க. இதுக்கு ஒரு ரூலர் வைங்க, கரெக்டாக ஈவனாக இருக்கிறதுக்கு. இப்படி வைங்க. கண்ட்ரோல் இ சரிங்களா, ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு சின்னது பண்ணிக்க. ஏன்னா நம்ம ஃப்ளக்ஸ் டிசைனில் பார்க்கும்போது இது ரொம்ப பெருசாக தான் வரும். அதே போட்டு கண்ட்ரோல் இ ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு அப்படி இழுத்தீங்கன்னா போதும். வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் இ போட்டுட்டு இங்கே வரும். அப்படியே கொஞ்சம் நகர்த்திக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 8 படம் வைக்கலாமா? இப்போ இந்த போர்ஷன் இருக்கா, இதுக்கு பின்னாடி ஏதாவது பேக்ரவுண்ட் செட் பண்ணோம்னா இந்த போர்ஷன் கம்ப்ளீட். பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் டிசைனு ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு பின்னாடி ஏதாவது பாருங்கள், நான் 2 பேக்ரவுண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன்று, அதுக்கப்புறம் டெம்பிள் பேக்ரவுண்ட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல டெம்பிள் கொண்டு வந்து வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. இங்கே ஃப்ளிப் ஹரிசாண்டல் சரிங்களா, இப்படி இருந்ததுன்னா ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்து நேர்படுத்திக்கலாம். வேணாம், பேக் கொண்டு போய்க்காங்க. அந்த லேயரை கண்ட்ரோல் பேக் லேயர் கொண்டு போய்க்காங்க. லேயரை பின்னாடி கொண்டு போய் கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மோடு வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். மோடு வந்து கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் இதாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் சரி, இந்த பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். ஃபுல் ஆகிடுச்சா? இப்படி வச்சுக்கலாம். சரிண்ணா, அப்படியே கொண்டு வந்துடும். பின்னாடி ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அதே மாதிரி இது இருந்தால் போதும். இந்த அளவுக்கு ஒப்பாசிட்டி வந்து ஃபில் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதே போதும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த இடம் மட்டும் என்ன பண்ணிடலாம், எரேஸ் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா, எனக்கு இந்த டெக்ஸ்ட் நல்லா தெரியணும் படிக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஃப்ளக்ஸ் டிசைன் நம்ம பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இது வந்து கொஞ்சம் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயும் கூட நீங்கள் படம் போடுறதா இருந்தாலும் படம் போட்டுக்கலாம். சரிங்களா, இங்கேயும் கூட வேறு யாராவது படம் கட் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லை ஒரு அரசியல்வாதியோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரோ யாரோட படத்தை வேணாலும் இங்கே போட்டுக்கலாம். நீங்கள் இல்லை பொண்ணு மாப்பிள்ளை படமே சரிங்களா, பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு ஃப்ரேம் போட்டுக்கலாம். பொண்ணு மாப்பிள்ளை ஃப்ரேம் இது இங்கே எப்படி வச்சோமோ அதே மாதிரி இங்கேயுமே வச்சுட்டு அதே மாதிரி ஸ்ட்ரோக்கு சரிங்களா, ஸ்ட்ரோக் போட்டு இங்கேயுமே பொண்ணு மாப்பிள்ளை படத்தையே பாருங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா, வச்சுட்டு பாருங்க இங்கே லைட்டாக என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு இது தெரியாத மாதிரி பார்த்துக்காங்க. அவ்வளோதாங்க. இங்கே பொண்ணு மாப்பிள்ளை படத்தையே வச்சிட்டிங்கனாலும் ஓகே, இல்லை பொலிட்டீஷியன் படம் யாராவது வச்சுட்டிங்கனாலும் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம ஒரு ஃப்ளக்ஸ் டிசைன் பண்ணியாச்சு. ஓகேவா, இது சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களுமே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நான் எல்லாமே யூடியூப்ல தான் எடுத்துக்கிட்டேங்க. சரிங்களா, ஏன்னா நான் வந்து ஓனெல்லாம் க்ரியேட் பண்ணல.
இதெல்லாமே நான் யூடியூப்பில் போய் வெட்டிங் பிஎஸ்டின்னு அடித்தாலே நிறைய பேர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் டிசைனே பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாகவே க்ரியேட் பண்ண தேவையில்லை, எல்லாமே கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்போவுமே, சரிங்களா? பிகினர்ஸ் எப்போவுமே நம்ம ஒன்று க்ரியேட் பண்ண பழகிட்டோம்னா ரொம்ப சிம்பிள். அங்கங்கே இருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட் எல்லாமே எடுத்து வச்சு நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாங்க. பொண்ணு மாப்பிள்ளை கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பிஎஸ்டி நிறைய பேர் கொடுக்குறாங்க. என்ன பாஸ்வேர்டு போடுவாங்க, வெயிட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? வெயிட் பண்ணி பார்த்து எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத சிம்பிளாக க்ரியேட் பண்ணிடலாம், சரிங்களா? க்ரியேட் பண்ணி பாருங்கள். இங்கே 2 ஃபோட்டோ ஆட் பண்ணி இங்கே பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ ஆட் பண்ணால் முடிஞ்சுது. ஒரு டைம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ போடுறோம், இங்கே 2 ஃபோட்டோ, இங்கே அப்பா அம்மா ஃபோட்டோ, இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளெக்ஸ் டிசைன் பேர் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? நம்ம 3500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம், எல்லாம் உங்களால தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் எப்பவும் பண்ணுங்கள். நானும் நிறைய வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஒருத்தர் பில் புக் டிசைன் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தாரு, முடிஞ்ச வரைக்கும் அதையும் நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.